வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஷோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணின முத்து ரொம்ப வருத்தத்துல மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ கிறிஷ் விஷயத்துல ஏதோ ரகசியம் இருக்கு போல தோணுதுங்கிறாரு. அவன் சம்பந்தப்பட்ட யார்கிட்டயே ஏதோ ரகசியம் இருக்கு. அவங்கள நாம பார்க்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காது. ரோஹிணி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த துபாயில இருக்க பொண்ணு பாக்குற வேலை தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னு முத்து சொல்ல யாரு கிறிஷோட அம்மாவான்னு மீனா கேக்குறாங்க. ஆமா. அந்த பொண்ணு யாருன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும் மீனா. அப்படின்னு முத்து சொல்ல, ஐயையோ! இவன் விடவே மாட்டான் போல இருக்கேன்னு பயந்து போய் நிக்கிறாங்க ரோகிணி. ஏங்க நம்ம ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? கிறிஷோட பாட்டியே நம்மள தொல்ல பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்கங்கிறாங்க மீனா. இல்ல மீனா, அந்த அம்மா திடீர்னு மாறுனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. கிறிஷும் பாவம் எப்பவும் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறான். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அது யாருன்றது தான் நாம கண்டுபிடிக்கணும். அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க தான் வெளியூர் ஏதோ போயிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல? எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு மீனா கேக்குறாங்க. நம்ம பாட்டி ஊரோட பக்கத்து ஊர் தானே கிறிஷ் பாட்டியோட தங்கச்சி வீடு. அங்க போய் விசாரிச்சா தெரிய போகுது. நான் பாட்டிகிட்ட சொல்லி கேட்க சொல்றேன்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரோகிணிக்கு பாதி உயிர் போயிடுது. ரோகிணி வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நைட் ஆயிடுது. மனோஜ் ரோகிணிய புடிச்சு வெளியே தள்ளுறாரு. என் கண்ணு முன்னாடி நிக்காத வெளியே போ அப்படின்னு அவர் கத்துறாரு. விஜயா ஒரு பக்கம் கத்துறாங்க. ஏண்டி தரங்கெட்டவளே! ரோகிணி ஓடி போய் ப்ளீஸ் மனோஜ் அப்படின்னு மனோஜ் சட்டைய புடிச்சு தள்ளி விட்டுட்டு அடிச்சு கைய விடு. என்னைய நல்லா ஏமாத்திட்டல்ல அப்படின்னு அவரு ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காரு. ஏண்டி தரங்கெட்டவளே! கல்யாணம் பண்ணி புள்ளையும் பெத்துட்டு அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி இருக்கிற. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி தூ அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஆன்ட்டி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஆன்ட்டின்னு விஜயாவோட கால்ல விழுறாங்க ரோகிணி. அவங்க தள்ளி விட்டுற மறுபடியும் மனோஜ் கிட்ட ஓடி வராங்க. மனோஜ் ப்ளீஸ்ங்கிற. தொடாத என்னைய. உன்னைய பார்த்தாலே நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நம்ப வச்சு என்னைய கழுத்த அறுத்துட்டியல்ல அப்படின்னு மனோஜும் தள்ளிவிட. ஏய் மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு மலேசியா மண்ணாங்கட்டின்னு வாய் நிறைய பொய் சொல்லி இருக்கிற. சீ மானங்கெட்டவளே! ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாதுன்னு விஜயா பயங்கரமா மிரட்டுறாங்க. ஆன்ட்டி மனோஜ் அப்படின்னு ப்ளீஸ்ன்னு அழுதுட்டு இருக்காங்க ரோகிணி. 2 பேரும் மாத்தி மாத்தி போடி வெளியேன்னு தள்ளி விடுறாங்க ரோகிணிய. அப்படியே எங்கேயாவது போய் தொலைன்னு விஜயா பயங்கரமா தள்ளிவிட ரோகிணி வெளியே வந்து விழுந்துடுறாங்க. மனோஜ் அப்படின்னு தூக்கத்துல கத்திட்டு எழுந்து உட்கார்றாங்க ரோகிணி. பயங்கரமான கனவு அவங்களுக்கு வந்திருக்கு. ரோகிணி போட்ட சத்தத்துல எழுந்து உட்கார்ற மனோஜ் ரோகிணி என்னாச்சுன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல மனோஜ் ஏதோ ஒரு கெட்ட கனவு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. என்ன கனவு? நம்ம பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல மனோஜ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனோஜ் என்னை எப்பவும் வெறுத்துற மாட்டல்ல, என்னை விட்டு போயிட மாட்டல்ல அப்படின்னு மனோஜ் கைய பிடிச்சிட்டு ரோகிணி பயத்தோட கேக்குறாங்க. என்ன ரோகிணி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? உன்னை விட்டு நான் எங்க போக போறேன்னு மனோஜ் கேக்குறாரு. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது மனோஜ். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படிங்கிற ரோகிணி மனோஜோட தொல்லை சஞ்சிக்கிறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம்? இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நானும் என் உயிரையே உன் மேல வச்சிருக்கேன். நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நீ ஏதோ கனவுல பார்த்து பயந்துருக்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல தூங்கு. வா படு அப்படின்னு ஒய்ஃப கன்சோல் பண்றாரு மனோஜ். மறுநாள் பொழுது விடிஞ்சிருது. மீனா ஒரு இடத்துக்கு பூ குடுத்துட்டு வண்டிகிட்ட வர்றாங்க. யாரோ ஹாரன் அடிக்கிறாங்கன்னு திரும்பி பார்க்க அங்க ஒரு பையன் நின்னுட்டுருக்கான். மீனாவ பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றான். கடுப்பாகுற மீனா முகத்த திருப்பிட்டு ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிறாங்க. மறுபடியும் ஹாரன் அடிக்க மீனா திரும்பி பார்க்கறாங்க. யார் இவன் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? அப்படின்னு மீனா மனசுக்குள்ள நினைக்க, அந்த பையன் புன்னகை மன்னனா போஸ் குடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்திருக்காரு வண்டியில. வண்டிய ஸ்டார்ட் பண்ற மீனா, என்ன அவன் நம்மளையே பார்க்கறான்னு மறுபடியும் பார்க்க, இன்னும் கொஞ்சம் பிராடா ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு அந்த பையன். மீனா போற பக்கமெல்லாம் பின்னாடி எதிர்த்தாலயுமா போயிட்டு இருக்காரு அந்த பையன். என்ன எந்த பக்கம் போனாலும் நம்ம கூடவே வர்றான். ஒருவேளை செயின் திருடுறவனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு மீனா வேகமா வண்டியை ஓட்டினா அப்ப அந்த பையனை வேகமா ஓட்டிட்டு கூடயே வந்துடுறாரு. இதுல அப்பப்ப ஹாரன் வேற. வித்யா வீடு இங்கதானே இருக்கு, பேசாம நம்ம அங்க போயிருவோம் அப்படின்னு நினைக்கிற மீனா வண்டியை வேகமா வித்யா வீட்டை நோக்கி ஓட்டுறாங்க. மீனாவோட வண்டி வித்யா வீட்டு காம்பவுண்டுக்குள்ள நுழைய அதுக்கு வெளியவே அந்த பையனும் நிறுத்திக்கிட்டாரு. வித்யா காஃபி குடிச்சிட்டு எதையோ பார்த்துட்டு இருக்க. காஃபி கப்போட ரோகிணியும் வந்து பக்கத்துல உட்காந்து என்னடி பார்த்துட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. வித்யா ஒன்னும் சொல்லாம இருக்க. அவங்க கையில இருக்க மொபைல வெடுக்குன்னு வாங்கி இததான் இவ்வளவு நேரம் நீ பார்த்துட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க ரோகிணி. ஆமான்னு மறுபடியும் வாங்கிடுறாங்க வித்யா. இவங்க 2 பேரும் எவ்வளவு நல்லா சாப்பிடுறாங்கல்ல. 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கான கப்பலா இருக்காங்க. இப்படி ஒரு கப்பல நான் பார்த்ததே இல்லடி அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்க. ஏய் பீச் பக்கம் போறியா? அங்க பெரிய பெரிய கப்பல்லாம் நிக்கும்ன்றாங்க ரோகிணி. கிண்டல் பண்ணாதடி நீயே பாரேன். 2 பேரும் எவ்வளவு பாசமா இருக்காங்கல்ல. அவங்க லவ் அவங்க கண்ணுல எவ்வளவு அழகா தெரியுது அப்படின்னு வித்யா ரசிச்சு சொல்ல. ஏய் மென்டல் அடி நீ. இந்த போன் அவன் கண்ணுல பற்றக்கூடாதுடி. முத்துவோட போன் தானே இதுன்னு ரோஹிணி கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க வித்யா. டக்குன்னு கையில இருக்க டீ கப்பால சூடு வைக்க அவங்க பதறி போறாங்க. இந்த போனை மறைச்சு வைன்னு சொன்னா இதை எடுத்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற
அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. வீட்டுக்குள்ள தானேடி இருக்கோம் அப்படின்னு வித்யா சொல்ல, அடிக்கடி நீ வெளிய எடுத்து பாத்தீனா அது எனக்கு தாண்டி ஆபத்து. பேசாம அத கடல்ல தூக்கி போட்டுரு அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஆச்சரியமாகிற வித்யா, கடல்லையா அப்படின்னு கேட்க, உன் ஆபீஸ் பக்கத்துல தானே பீச் இருக்கு, அப்படியே அங்க போய் போட்டுரு அப்படிங்கிறாங்க ரோகிணி. எதுக்குடி அதெல்லாம், இதுல முத்துவும் மீனாவும் ஜோடியா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு, அவங்களோட குட் மெமரிஸ் இல்லடி அதெல்லாம் அப்படிங்கிறாங்க வித்யா. அத வச்சுட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்லம்மா இப்படி ஒரு கப்பல பாக்கும்போது இது மாதிரி வாழணும்னு எனக்கும் தோணும்ல அப்படின்னு வித்யா கேட்க, அதுக்கு ஏதாச்சும் புக்கு வாங்கி படி, இந்த கப்பல் நல்லா வாழ்றாங்கன்னு என்ன கப்பலா வாழ விடாம பண்ணிடாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஏய் நான் வீட்டுல தானேடி இருக்கேன் அப்படின்னு வித்யா சொல்ல, ஏண்டி அந்த மீனாவுக்கு தான் உன் வீடு தெரியும்ல அப்படின்னு எல்லா ஆங்கிலையும் உஷாரா கேக்குறாங்க ரோஹிணி. ஆமா, அன்னைக்கு பூக்கட்ட சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, அவ திரும்பவும் இங்க வர மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வரலாம், அப்ப வாயை நல்லா பேன்னு திறந்து வச்சுட்டு நீ வீடியோ பாத்துக்கிட்டு இருப்ப, அப்ப மீனா வந்து பாத்துட்டா என்னடி பண்றது அப்படின்னு ரோகிணி கேட்க, உன் இமேஜினேஷனுக்கு ஒரு அளவே இல்லையாடி அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. வித்யா சொல்றத கேளு, மீனாவுக்கு உங்ககிட்ட போன் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், ஏன் மூலமா தான் வந்திருக்கும்னு கண்டிப்பா தெரிஞ்சுப்பா, அப்புறம் நான் தான் வசமா மாட்டிப்பேன், ஒழுங்கா இந்த போனை கொண்டு போய் கடல்ல போட்டுரு அப்படின்னு ரோகிணி சொல்ல, சரி சரின்னு சொல்லிட்டு காலம் அடிச்சு வச்சுட்டு ஜாலியா மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வித்யா. வித்யா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ மறுபடி வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு ரோகிணி மிரட்டலா கேக்குறாங்க. கடல்ல போடுறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்க்க, வித்யா லூசு மாதிரி பண்ணாத, இது யார் கண்லயாவது பட்டுடும்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஆமா இப்ப இந்த போனை தேடிட்டு தான் யாராவது வரப்போறாங்க பாரு அப்படின்னு வித்யா சொல்லிட்டு வீடியோ பாத்துட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு பதறி அடிச்சுட்டு மீனா வர்றாங்க. ஓடி வந்து வித்யா வீட்டு கதவு படபடன்னு தட்ட, யாரும் தெரியலன்னு உள்ள இருந்து தெளிச்சு போய் பாக்குறாங்க ரெண்டு பேரும். இப்ப கூட மீனா தான் போன கூடன்னு தேடி வந்திருப்பாங்கல்ல, ஓவரா கற்பனை பண்ணாத சரியானு கிண்டல் பண்ணிக்கிட்டே வித்யா கதவை திறக்க போறாங்க. கதவை தெரிந்தா வெளியே பதட்டத்தோட மீனா நின்னுட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு செம்ம அதிர்ச்சி, அவங்க வித்யாவோட கைய பார்க்க அவங்க கையில முத்துவோட மொபைல் இருக்கு. மீனா வெளியவே பாத்துட்டு இருக்காங்க. வித்யா ரோஹிணியை திரும்பி பார்க்க, உன் கையில மொபைல் இருக்க பாருன்னு சொல்லி ஜாட காட்ட டக்குன்னு மறைச்சுக்கிறாங்க. மீனா அங்கிருந்து எட்டி பார்க்க, கீழே அந்த பையன் நிக்கிறது தெரியுது. என்னாச்சு, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு வித்யா சொல்ல, மீனா நீங்கங்கிறாங்க உள்ள இருக்க ரோஹிணி. ரோஹிணி நீங்களும் இங்கதான் இருக்கீங்களான்னு மீனா கேட்க, ஆமா மீனா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்லங்க நான் கடையில பூ கொடுத்துட்டு கிளம்பினேனா, அப்ப ஒருத்தன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன ஃபாலோ பண்ணானு வித்யா கேக்குறாங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடியே 1-2 தடவை நான் அவனை பார்த்திருக்கேன், பின்னாடியே வருவான்னு மீனா சொல்ல, பின்னாடியே வர்றானா அப்படின்னு ரோஹிணி அதிர்ச்சியா கேக்குறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான், நான் ரொம்ப பயந்துட்டேன், அப்புறம் வித்யா வீடு இங்கே தானே இருக்குன்னு ஞாபகம் வந்தது, அதான் உடனே இங்க வந்துட்டேன்னு மீனா படபடப்பா சொல்றாங்க. இப்ப எங்க அவன் அப்படின்னு ரோஹிணி கேட்க, நான் உள்ளர வரும்போது அவன் வெளியே தான் நின்னுகிட்டு இருந்தான் அப்படின்னு மீனா சொல்ல, எங்க ஏரியாக்குள்ளேயே வந்துட்டானா, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற வித்யா வெளியே போய் பார்க்க யாரையும் காணோம். நீங்க எப்ப வந்தீங்கன்னு ரோஹிணி கிட்ட மீனா கேட்க, இப்பதான் இவளை பார்க்கலான்னு வந்தேன், அப்படியே சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க ரோஹிணி. இல்ல அதெல்லாம் வேண்டான்னு மீனா சொல்ல, உளர வந்த வித்யா கிட்ட, என்னடி அவ இன்னும் அங்கதான் இருக்கானான்னு கேக்குறாங்க ரோஹிணி. யாரையும் காணோண்டி, ஓடிட்டான்னு நினைக்கிறேன். மீனா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளர வரும்போதே போன் பண்ணி இருக்கலாம்ல, அங்கேயே வந்து அவனை புடிச்சிருக்கலாங்கிறாங்க வித்யா. இல்ல எனக்கு பதட்டத்துல எதுவும் தோணலங்க அப்படின்னு மீனா அதே படபடப்போட சொல்ல, அதான் அவன் போயிட்டானே பயப்படாதீங்க அப்படின்னு வித்யா சொல்ல, சரி நான் போயிட்டு வரேங்க அப்படிங்கிறாங்க மீனா. இருங்க, எங்க போறீங்க, நீங்களே டென்ஷனா இருக்கீங்க, உட்காருங்க, தண்ணி எதுவும் குடிச்சிட்டு போங்க, உட்காருங்க அப்படின்னு வித்யா உட்கார வைக்கிறாங்க. மீனா போறேன்னு சொன்னப்பயே சரின்னு தலையாட்டின ரோஹிணி, ஐயோ இவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போங்க போங்க மீனா, உட்காருங்க அப்படின்னு அவங்கள உட்கார வைக்கிற வித்யா சோஃபாவுல அவங்க பக்கத்துலயே மொபைல வச்சுட்டு உள்ளர போறாங்க. இத பாக்குற ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு, என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கப்ப தண்ணிய வந்து குடுக்குறாங்க வித்யா. இந்தாங்க இத குடிங்கன்னு குடுக்க மீனா குடிச்சிட்டு இருக்காங்க. எதேச்சியா வித்யா ரோஹிணிய பாக்க, அங்க பாரு மொபைல் அங்க வச்சிருக்கேன்னு ஜாட காட்ட, வித்யாவுக்கு புரிஞ்சிருது, எடுக்க போலான்னு கைய நீட்ட கரெக்டா மீனா தண்ணிய குடிச்சிட்டு கீழே குனிறாங்க. டம்ளரை வித்யாட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி, மீனா இங்கே கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு வேகமா ரோகிணி கேட்க, டம்ளர் அவங்க கையில கொடுத்துட்டு எந்திரிச்சிடுறாங்க மீனா. சரிங்க நான் கிளம்புறேன்னு மீனா கிளம்ப, மறுபடியும் மீனாவோட கைய பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க வித்யா. திரும்ப கீது வந்துட போறான், கொஞ்ச நேரம் கழிச்சு போங்கன்னு சொல்றாங்க. டென்ஷன்ல இருக்க ரோகிணி வித்யா அப்படின்னு கத்திட, என்னன்னு பாக்குறாங்க ரெண்டு பேரும். வித்யா அவன் தான் போயிட்டான்ல, மீனாவுக்கு வேலை இருக்காதா, இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா என்ன அப்படின்னு ரோஹிணி பல்ல கடிச்சிட்டு புன்னகை மாறாம சொல்ல, ஆமாங்க நான் பூ கொடுக்க போகணும், கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறாங்க மீனா. 4-8 போன மீனா டக்குன்னு திரும்பி வர கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ண ரோகிணிக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. ரோகிணி இப்படி ஒரு ஆள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை வீட்டுல எதுவும் சொல்லிடாதீங்க, அப்புறம் மாமாவும் அவரும் தேவையில்லாம பயப்படுவாங்க, அத்தையும் என்னதான் திட்டுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல மீனா நான் சொல்ல மாட்டேன்னு ரோகிணி சொல்ல, அப்ப சரி நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிடுறாங்க மீனா.
கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு கதவ வந்து சாத்திக்கிறாங்க வித்யா. உள்ளார வந்து மொபைல் எடுக்கிற வித்யாவ, "ஏய் உனக்கு அறிவில்லடி கொஞ்சம் கூட?" அப்படின்னு ரோகிணி பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்க வித்யாவ. "ஏன்டி?" அப்படின்னு வித்யா கேட்க, "சொன்னேல்ல அவ எப்ப வேணாலும் வருவான்னு. பாத்தியா?" அப்படின்னு ரோகிணி டென்ஷனா கேட்க, "திடீர்னு வருவாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்?" அப்படின்னு வித்யா சொல்ல, "இப்ப உனக்கு புரிஞ்சதுல்ல?" ரோகிணி சொல்றாங்க. பாவம் அவங்களே ஏதோ டென்ஷன்ல வந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போக சொல்லலாம்லன்னு வித்யா சொல்ல, "ஏய் என் கோவத்த கிளறாத. முத்துவோட ஃபோன வேற அவ கண்ணு முன்னாடியே வச்சிருக்கிற. நல்ல வேளை அவ வேற டென்ஷன்ல இருந்ததுனால கவனிக்கல. மொத வேலையா அந்த ஃபோன கொண்டு போய் கடல்ல போட்டுரு புரிஞ்சுதா?" அப்படின்னு ரோகிணி மிரட்ட, "சரி இன்னைக்கே கொண்டு போய் நான் போட்டுறேன் சரியா?" அப்படின்னு வித்யா சொல்றாங்க. பேக் எடுத்துட்டு கிளம்புற ரோகிணி, "வித்யா நீ என் லைஃப்ல விளையாடுறாதடி. சொன்னத செஞ்சுட்டு கால் பண்ணு. நான் வரேன்னு மிரட்டிட்டு கிளம்புறாங்க ரோகிணி. ரோகிணி அவ்ளோ சீரியஸா இருக்க வித்யா விளையாட்டுத்தனமா மறுபடியும் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முத்து கார் ஷெட்ல இருக்காரு. செல்வம் என்னமோ அவன் நம்மகிட்ட கேட்டு செய்யற மாதிரி தான். எங்கடா அவன் இன்னும் காணோம்? வருவானா வரமாட்டானான்னு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. "ஏய் கோயிலுக்கு போயிருக்கான்டா வந்துருவான்" அப்படின்னு கார்த்திக் சொல்ல, "தோ வந்துட்டானே ஏய்" அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாரும் அந்த வந்தவரை தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க கீழே இறக்கி விட, "எதுக்கு என்ன தூக்குறீங்கன்னு" அவரு கேக்குறாரு. "நீ சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாது பாரு. இன்னைக்கு உன் பிறந்த நாள் தானேன்னு" கேக்குறாரு செல்வம். "அட போடா நான் என்ன அமெரிக்க ஜனாதிபதியா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு" அப்படின்னு அவரு சொல்ல, அதுவரைக்கும் அமைதியா இருந்த முத்து, "என்ன பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் தான் பிறந்த நாள் கொண்டாடணுமா என்ன? பொறந்த எல்லாருமே பிறந்த நாள் கொண்டாடலாம். பிறந்த நாள் கொண்டாட மனசு இருந்தா போதுங்கிறாரு முத்து. பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நாம என்ன பெரிய இதுவா சாதிச்சிட்டோம்?" அப்படின்னு அவரு கேட்க, "அண்ணே இப்பெல்லாம் பிறக்கறதே பெரிய சாதனை தானே. முதல்ல கொண்டாடணும்னு நினைக்கணும்ல. இந்த மாதிரி நண்பர்கள் உறவுகளை சம்பாதிச்சிருக்கல்ல, இதுவே பெரிய சாதனை தானேன்னு" முத்து சொல்றாரு. "கரெக்டடா. டேய் கார்த்தி அந்த கேக் எடுத்துட்டு வாடா" அப்படிங்கிறாரு செல்வம். "அண்ணே இப்படி வாண்ணே, நடுவாக்குல நில்லு, நல்லா ஜம்முன்னு நில்லுன்னு." "சிரிண்ணே" அப்படின்னு அவரு சொல்ல, "அண்ணா வெட்கப்படாதண்ணேங்கிறாரு செல்வம். "எதுக்கு முத்து இதெல்லாம்?" அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க கேக் பாக்ஸ ஒரு பேனட் மேல வச்சு ஓபன் பண்றாங்க. "நல்லா இருக்குடா கேக்குன்னு" முத்து சொல்ல, "சூப்பரா இருக்குடாங்கிறாரு செல்வமும். ஆரஞ்சு கலர்ல கேக் ரொம்பவே அழகா இருக்கு. "எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்னு" அவரு கேட்க, "அண்ணே முதல்ல வந்து கேக்க வெட்டு வா" அப்படின்னு கூப்பிடுறாரு கார்த்திக். "மெழுகுவர்த்திய ஊது வா" அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, அவரு பக்கத்துல போறாரு. இருங்கண்ணே, பிறந்த நாள் அதுவுமா தீபத்தை ஏத்துவாங்க. நாம ஏன் ஏத்துனத ஊதி அணைக்கணும்னு சொல்ற?" அப்படின்னு முத்து கேட்க, "ஏன்பா காலகாலமா மெழுகுவர்த்திய ஊதி அணைச்சிட்டு கேக்க கட் பண்றது தானே உலக வழக்கம்" அப்படின்னு செல்வம் கேட்க, "டேய் அதெல்லாம் வெள்ளைக்கார பையன் வந்து இங்க விட்டுட்டு போன பழக்கம். நம்ம எதுக்கு அத புடிச்சு தொங்கிட்டு இருக்கணும்? ஏத்துன தீபம் ஏத்துனதாவே இருக்கட்டும். கௌதம் அத எடு" அப்படின்னு முத்து சொல்ல, ஒரு பையன் அந்த மெழுகுவர்த்தி எடுத்துறாரு. "அண்ணே இப்ப வெட்டுனேங்கிறாரு முத்து. "டேய் பாட்டு பாடுங்கடான்னு" முத்து சொல்ல, எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுறாங்க. கேக்க கட் பண்றவரு முத்துக்கு ஊட்ட, முத்துவும் கொஞ்சம் அவருக்கு ஊட்டி விடுறாரு. அடுத்து செல்வத்துக்கு மத்தவங்களுக்கு ஊட்டி விட, "அண்ணே கேக்கோட விட்டுறாதண்ணே" அப்படிங்கிறாரு செல்வம். கேக் சூப்பரா இருக்கு. ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மீனாவ ஃபாலோ பண்ண ஒரு பையன் அங்க வர, பிறந்தநாள் கொண்டாடினவரு மத்தவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. "முத்து இவன் தான் என் தம்பி. இவன் பேரு முருகன்" அப்படின்னு சொல்ல, "நல்ல வேலையில இருக்கான். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொன்னீங்களே அவன் தானே இவன்?" அப்படின்னு முத்து கேட்க, "ஆமாங்கன்னு" சொல்றாரு அந்த பையன். "நாம தான் படிக்கல. ஆனா எங்க வீட்ல இவன் படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டான்ப்பா" அப்படின்னு பிறந்தநாள்காரர் சொல்ல, "அதுக்கு காரணம் எங்க அண்ணன் தான். இவர் தான் என்ன படிக்க வச்சாரு. இவரால தான் நான் இப்ப நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு" அந்த முருகன் சொல்றாரு. "நல்லதுதான்ப்பா. உனக்கு ஒரு நல்ல அண்ணன் கிடைச்சிருக்காரு. நல்ல வேளை என்னைய மாதிரிலாம் உனக்கு ஒரு அண்ணன் அமையல. எனக்கு மாரி அமைஞ்சிருந்தா நீயும் இப்படிதான் நின்னுட்டு இருந்திருப்ப" அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்கோட சொல்றாரு முத்து. சட்டுன்னு ஞாபகம் வந்தவரா, "அண்ணே பிறந்தநாள் கொண்டாட நான் என்ன ஜனாதிபதியா பெருசா சாதிச்சுட்டேனான்னு கேட்டேல்லன்னு, இப்படி ஒரு தம்பிய படிக்க வச்சு ஆளாக்கி விட்டுருக்கல்லன்னு, இதுவே பெரிய சாதனை தானேங்கிறாரு முத்து. "என்னப்பா நீ போப்பா" அப்படின்னு அவரு கொஞ்சமா வெட்கப்பட, தம்பிக்கு எப்ப கல்யாணம்னு" கேக்குறாரு செல்வம். "அத ஏன்பா கேக்குற? அதுலதான் ஒரு சிக்கலே இருக்குங்கிறாரு பிறந்தநாள் கொண்டாடினவரு. "ஏன் ஜாதகம் எதுவும் சரியில்லையான்னு" கார்த்திக் கேட்க, "அதெல்லாம் ஒண்ணுமில்ல. கல்யாணம் பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன்னு நிக்கிறான்" அப்படின்னு அவரு சொல்ல, "நல்ல பாலிசி தானே. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு புடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுதான். என் தம்பியும் அப்படித்தானே பண்ணினான். ஆனா என்ன அவன் இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். அந்த மாதிரி மட்டும் எதுவும் ஆகாம பாத்துக்க." "ஆமா ஏதாவது பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கானா?" அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான்ப்பா" அப்படின்னு அவரு சொல்ல, "என்னண்ணே ஏதோ பரீட்சை எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்ற" அப்படின்னு முத்து சொல்ல, "காதலும் ஒரு பரீட்சை தான்ப்பாங்கிறாரு கார்த்தி. "டேய் அறுக்காதடான்னு" முத்து சொல்ல, "ஏதோ ஒரு பொண்ணு புடிச்சிட்டு இருக்கு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றான்ப்பா." "யார்ரா அது?" அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்க, "அண்ணே இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன். ஆனா பேசினது இல்லன்னு" முருகன் சொல்றாரு. "ஏன்?" அப்படின்னு செல்வம் கேட்க, "பயமா இருக்கு. எப்படியாவது கொஞ்ச நாள்ல பேசிருவேன்" அப்படின்னு முருகன் சொல்ல, "கஷ்டம்தான்" அப்படிங்கிறாரு செல்வம். "ஏன்பா தம்பி லவ் பண்றதுக்கு தைரியம் இருக்குது. லவ்வ சொல்றதுக்கு தைரியம் இல்லையா? இந்தா சினிமால ஹீரோலாம் பேசுவாங்கல்ல, அது மாதிரி நீயும் போய் பேச வேண்டியது தானே?" அப்படின்னு முத்து சொல்ல, "அது இப்பதான் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு பயங்கரமா வழியிறாரு அந்த முருகன். "இதே தாண்டா சொல்லிட்டு இருக்க கொஞ்ச நாளா. நீ பெருசாகி இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு பெரிய வேலை பார்க்கலாம். ஆனா லவ்ங்கிறதெல்லாம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட். இவங்க கிட்ட ஏதாவது ஐடியா கேட்டு உன் லவ்வ சீக்கிரம் சொல்லப் பாரு"
அப்படின்னு அவங்க அண்ணன் ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே கார்த்தி முன்னாடி வந்து ஒரு பூவ கொண்டு போய் குடுத்து, ஐ லவ் யூன்னு, நீ என்னைய லவ் பண்றியான்னு பட்டுன்னு கேட்டுருன்னு சொல்றாரு. டேய்! நீ இன்னும் அவன் லவ்வையே சொல்லல. அதுக்குள்ள நீ ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துக்கு போயிட்டேங்கிறாரு செல்வம். இந்த பாருப்பா, ஒரு லெட்டர எழுதி அந்த பொண்ணு கையில கொண்டு போய் குடுத்துருன்னு செல்வம் ஐடியா குடுக்குறாரு. ஏன் ஐடியாவாவது பரவால்ல, நீ ரொம்ப பழைய ஐடியாவா சொல்றேங்கிறாரு கார்த்திக். பேசாம அந்த பொண்ணு கோவில்ல சாமி கும்பிடும்போது தாலி கட்டிடுன்னு இன்னொரு பையன் ஐடியா குடுக்குறாரு. டேய்! இது அறுத பழசு அப்படின்னு கார்த்தி சொல்ல, டேய் என் தம்பி நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாடா? ஊரே சேர்ந்து அடிக்கணுமா? முத்து இவனுங்கெல்லாம் ஐடியா குடுக்குறேன்னு குழப்புறானுங்க. நீயே ஒரு நல்ல ஐடியாவா குடுங்குறாரு பிறந்தநாள்காரர். பதர்ற முத்து, அண்ணே நான் என்ன காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நீ வேற ஏன்னேன்னு சொல்லிட்டு முத்து சலிச்சுக்க. ஏய் நீதான் கல்யாணத்துக்கு அப்புறம் சிஸ்டரை லவ் பண்றீல? அதான் தாங்கு தாங்குன்னு தாங்குறியேன்னு செல்வம் சொல்ல, டேய் டேய் கண்ணு வைக்காதீங்கடா, இப்பதான் கொஞ்ச நாளா சண்டை இல்லாம போயிட்டு இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, என்னதான் சண்டை இருந்தாலும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்கல்ல? ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டின மாதிரி உன்னோட காதல்னு கார்த்தி சொல்றாரு. டேய் அவன் இங்க காருக்கு டியூ கட்டவே வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறான். நீ தாஜ்மஹால் அப்படின்னு கார்த்தியை அடிக்க போற முத்து, போடா அப்படின்னு விட்டுட்டு, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. முருகா இப்படி வா, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு முத்து கூட்டிட்டு போக பின்னாடியே போற பிறந்தநாள்காரர் நீ எங்க போறேன்னு புடிச்சு வச்சுக்கிறாங்க மத்தவங்க. முருகனை பார்த்து வாடான்னு சொல்ல கூடவே செல்வமும் வந்து நிக்கிறாரு. உன் லவ் எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லுன்னு முத்து கேட்க, அண்ணைய 1 2 இடத்துல பாத்திருக்கேன்னே, புடிச்சிருக்கு, அப்பப்ப தள்ளி நின்னு பாப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு நிக்கிறாரு முருகன். டேய் இப்படி தள்ளி நின்னு பாத்துக்கிட்டே இருந்தீனா வேற எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான்டா. ஆமா அந்த பொண்ணு உன்னை பாத்துருக்குதான்னு முத்து கேக்குறாரு. இல்லன்னு வழிஞ்சிட்டு நிக்க, அப்புறம் எப்படிடா உன்னை பிடிக்கும்? முதல்ல அந்த பொண்ணு கண்ணுல நீயும் படணும். அந்த பொண்ணுக்கு நீ அவளை பாக்குறேன்றது தெரிஞ்சிருச்சுன்னு வையே, நேரா போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிடு அப்படின்னு முத்து சொல்ல, என்னன்னே பேசுறதுன்னு வழிஞ்சுக்கிட்டே நிக்கிறாரு முருகன். அவங்க அப்பத்தா பேர் என்னன்னு கேளு, இதெல்லாமாடா நான் சொல்லி தர முடியும்? சரி அந்த பொண்ணு பேர் என்னன்னு முத்து கேட்க, தெரியலண்ணே நாளைக்கு போய் கேட்கட்டுமான்னு முருகன் கேக்குறாரு. இரு இரு இரு, ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே நம்ம நேரா போய் பேரெல்லாம் கேட்க கூடாது, அதெல்லாம் 2வது மீட்டிங்ல வச்சுக்கோ அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன பேசுவான் அப்படின்னு செல்வம் கேக்குறாரு. யோசிக்கிற முத்து, ஒண்ணு பண்ணு, நேரா போய் உங்களை பார்த்துட்டு எனக்கு ஆபீஸ் போனேன், உங்க முகத்தை பார்த்த நேரம் எனக்கு ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைச்சது, நீங்க ரொம்ப ராசியான பொண்ணு அப்படின்னு சொல்லுங்கிறாரு முத்து. சொன்னா அப்படின்னு அவர் வழிஞ்சிட்டு கேட்க, நீ சொல்லி அந்த பொண்ணு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போச்சுன்னா லவ் ஃபர்ஸ்ட் கியர்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு முத்து. சரின்னு இந்த முருகன் வழியை அடுத்த தடவை பார்க்கும்போது வணக்கம் சொல்லு, ரொம்ப மரியாதையோட நடந்துக்கணும், அதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு முத்து சொல்லு. இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சேனே அப்படின்னு அந்த புன்னகை மன்னன் சொல்ல, இப்ப தெரிஞ்சுக்க, 2வது தடவை பார்க்கும்போது என் பேர் முருகன், உங்க பேர் என்னன்னு கேளு. அந்த பொண்ணு பேரை சொல்லிருச்சுன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுங்கிறாரு முத்து. செல்ல பேரா அப்படின்னு முருகன் கேட்க, ஆமாண்டா, நிர்மலானா நிம்மி, ஜானகினா ஜானு, இப்படி சுருக்கி அழகா கூப்பிடு. ஆனா அந்த பொண்ணு என் பேரை நான் எதுக்கு சொல்லணும்னு முறைச்சுக்கிட்டு கேட்டுச்சுன்னா நானும் முறைச்சிடுறேன் அப்படின்னு முருகன் அவசரமா சொல்ல, டேய் அப்புறம் உன் லவ் பிரேக் டவுன் ஆயிரும்டா அப்படின்னு முத்து சொல்ல, அதுவரை புன்னகை மன்னனா இருந்த ஒரு பட்டுன்னு வாய மூடிக்கிறாரு. முறைச்சிச்சுன்னா சாரின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடு, வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். பேரை கேட்டதுக்கே நாம இப்படி திட்டிட்டோமே அப்படின்னு யோசிச்சு அடுத்த தடவை பார்க்கும்போது அவளே வந்து உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு முத்து சொல்ல, மறுபடியும் ஈன்னு இழிக்க ஆரம்பிச்சிடுறாரு முருகன். டேய் முத்து, எப்படிடா இப்படிலாம் விதவிதமா ஐடியா குடுக்குற அப்படின்னு செல்வம் கேட்க, நம்மளும் 4 படம் பாக்குறோம்ல, கஸ்டமர்லாம் கார்ல வரும்போது பேசிக்கிறத கேக்குறோம்ல, அதுல தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு முத்து சொல்ல, சரிதான் அப்படிங்கிறாரு செல்வம். சூப்பர் ஐடியா கொடுத்தீங்கன்னு, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சறேன், அடுத்து என்னென்ன செய்யணும்னு முருகன் புன்னகை மன்னனாவே கேட்டுட்டு இருக்காரு. டேய் முதல்ல நான் சொன்ன 2 விஷயத்த கரெக்டா செய்யு, அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு என்கிட்ட வந்து சொல்லு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேங்கிறாரு முத்து. முருகா முத்து சொல்ற மாதிரி செஞ்சினா பொண்ணு ஓகே புரிஞ்சுதாடான்னு அங்க வந்து நிக்கிறவங்க அண்ணன் கேட்க, புரிஞ்சதுனே ஓகேன்னு கிளம்புறாரு முருகன். டேய் முருகா இங்க வான்னு மறுபடியும் முத்து கூப்பிட, அண்ணன்னு ஓடி வர்றாரு அவரு. அந்த பொண்ணு கிட்ட ரஃபா எல்லாம் நடந்துக்க கூடாது, பிடிக்கல பின்னாடி வராதுன்னு சொன்னா உடனே ஜகா வாங்கிடணும், புரிஞ்சுதா அப்படின்னு முத்து கேட்க, புரிஞ்சிருச்சுண்ணே கிளம்புறேன்னு அப்படின்னு அந்த பையன் பவ்யமா கிளம்பிட, பரவாயில்லையே நமக்கெல்லாம் ஐடியா வருதுன்னு முத்து பெருமைப்பட்டுக்கிறாரு. டேய் முத்து, நீ கொடுத்த ஐடியாவுல கல்யாணத்தையே பண்ணிட்டு வந்து நிப்பான் போல இருக்கே அப்படின்னு செல்வம் பெருமையா சொல்ல, அப்படியா அப்படின்னு முத்து பாக்குறாரு. அப்படிங்கிறாரு செல்வமும். முத்துவும் செல்வமும் பெருமையா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நாளைய ப்ரோமோல, சார் நம்ம கடையை ஓபன் பண்ணும்போது இந்த பையன் நம்ம கடை வாசல்ல இருந்ததுங்க சார் அப்படின்னு சொல்ற மனோஜோட ஸ்டாஃப் பைக்குள்ள இருந்து கையை விட்டு எடுக்க, அது கண்ணு காதெல்லாம் வரைஞ்ச ஒரு அழகான முட்டை. அதை பாக்குற இன்னொரு ஸ்டாஃப், ஐயோ இது செய்வன முட்டைங்க சாருங்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஊர்ல கடை வச்சிருந்தாரு, ரொம்ப வசதியா இருந்தோம், கடையில திடீர்னு வியாபாரம் ரொம்ப டல் ஆயிடுச்சுங்க சார், எதை தொட்டாலும் நஷ்டம், ஒரு நாள் எங்க கடை பின்னாடி இருந்து இந்த மாதிரி முட்டைங்களை எடுத்தோங்க சார் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல, ரோஹிணியும் மனோஜும் அந்த டிசைன் போட்ட 3 முட்டையை பார்த்துக்கிட்டு அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.